வேற வேற வெரைட்டியான ரோல்லாம் நடிச்சிட்டேன். போராளி, அப்பா, நிமிர்ந்து நெல், தொண்டன். ஆனா மூன்று முடிச்சு இந்த அசோகன் கேரக்டர் கொடுத்த அந்த ரீச் வந்து இயக்குனரா நம்ம வெளியில தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அப்படியே டிராவல் பண்ணேன். ஆனா நடந்ததெல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள். அடுத்தடுத்து ஆஃபீஸ் போட்டால் அடுத்தடுத்து ட்ராப்பு அப்படி இப்படின்னு போய் ஒரு படமே பாதியில் நின்றுச்சு. வேறு நான் டைரக்ட் பண்ண படம் எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி பழகுவார். ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சாப்பாடு போடுறோம், அவங்களையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். எந்த ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு மனுஷன் அவர் கேப்டன் சார். விக்ரமன் சார் ஒரு வீடியோ போட்டு அந்த படத்துல இந்த காட்சிகளை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி விஜய் சார் அந்த தாலாட்டம் சங்கீதம் பாட்டுல இருந்தது ஒரு ஃபுட்டேஜ் விட்டுருந்தேன். இன்னொரு ஃபுட்டேஜுமே இருக்கு, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தெளிவுகட நேரில் வணக்கம். நாங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த இன்டர்வியூல போராளி திலீபன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அதாவது இவரை நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், சமுத்திரக்கனி அவரோட படங்கள்ல பார்த்திருப்போம். இப்போ மூன்று முடிச்ச சீரியல்ல ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரகலையான கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்டர்வியூல சீரியல் பத்தி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி சினிமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூ கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தெளிவுகரன் சேனலுக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும். சார் இதே மகிழ்ச்சியோட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே சார், எப்படி இருக்கீங்க இனிஷியலி? இந்த சீரியல் பயங்கர ஹாப்பியா, உண்மையா பயங்கர சந்தோஷமா 1.5 வருஷமா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். காரணம் என்னன்னா, நான் ஒரு 40 படம் நடிச்சிட்டேன். வேற வேற வெரைட்டியான ரோல்லாம் நடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். போராளி, அப்பா, நிமிர்ந்து நெல், தொண்டன், இப்படி வெரைட்டியான அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி நடிச்சிட்டேன். ஆனால் மூன்று முடிச்சு இந்த அசோகன் கேரக்டர் கொடுத்த அந்த ரீச் வந்து அந்த 40 படமும் கொடுக்கல. எல்லாத்தையும் தாண்டி இது நிற்கிது. அதான் பயங்கர ஹாப்பியா எனக்கு. ஏன்னா நான் எங்க போனாலும் இந்த கேரக்டரை பத்தி பேசாத ஆள் இல்லை. அந்த கோயிலுக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, பார்க்கில் ரவுண்ட் அடிச்சுதான் பின்னாடி ரவுண்ட் அடிப்பாங்க. பின்னாடியே வந்து இல்லை அசோகன் சார், இல்லை ஷார்ப் மாமா அப்படிம்பாங்க. சின்ன குழந்தை ஒன்று சொல்லிச்சு, ஷார்ப்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அப்படி நடந்து வந்து நின்றுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஓகே ஓகே சார், ஏதாச்சும் அனுபவமா குறிப்பிட முடியுமா சார்? இப்போ நிறைய ரிசப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு, நிறைய மக்கள் நேரடியாக வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்லை ஏதாச்சும் அனுபவமா உங்களுக்கு நெருக்கமானதான் அமைதா? ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து பேசுற மக்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப க்ளோஸ் ஆனது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? கண்டிப்பா நிறைய பேர் சொன்னாங்க. நான் வந்து ஒரு மிலிட்ரி மேன் ஒருத்தர் மதுரையில வந்து அந்த ஒரு இடைப்பட்ட லீவுக்கு வந்திருந்தாரு. அவரு எனக்கு ஃபேஸ்புக்கில் பிடிச்சி அவர் நம்பர் வாங்கி அவர் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஃபோன் போட்டு கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ பாராட்டினாங்க. எனக்கு அது பயங்கர பெருமையாக இருந்தது. உண்மையாக நான் சொல்ல, ஒரு மிலிட்ரியிலேருந்து வந்து நீங்கள் பார்த்து என் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. ஓகே அப்படின்னா அது மாதிரி நிறையா குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ப்பு அப்படிம்பாங்க. கை குழந்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு மம்மி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை திரும்பி பார்த்து கூப்பிடும், அம்மாவை கூப்பிட்டு காட்டும், அதான் அவரு தான் அப்படிங்கும், வந்து பேசுவாங்க. இன்னும் என்னன்னா ஒரு சில இடங்கள்ல தான் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். என்னன்னா ஒரு நாள் பயங்கரமான காய்ச்சல், உடம்பு வலி, குளிர் காய்ச்சல்ல போய் உட்காந்துட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல. அங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க விழுந்து அவரு தாண்டின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கை கொடுக்குறாங்க. ஆமா, கையெல்லாம் நடுங்குது வேற, எனக்கு அவ்வளவு குளிர் காய்ச்சல். இன்னைக்கு இந்த மாதிரி சில சங்கடமான சூழ்நிலையோட வரும் ஒரு நடிகனுக்கு, வேற வழி செய்ய எல்லாமே ஓகே தான். ஓகே சார், இத்தனை வருஷம் சினிமா பயணம் அப்படின்றது இருக்கு. நீங்க இத்தனை வருஷமா நடிப்புல இருந்துட்டு இருக்கிறீங்க, உதவி இயக்குனரா நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா டிவி அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான மேஜிக் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லல சார்? ஷூரா. நான் டிவி வேறங்க. ஏன்னா நம்ம வந்து சினிமானா வந்து எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வருவாங்க, ஜனங்க வருவாங்க. இது வந்து நாங்க வந்து வீட்டுக்கு போறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் நைட்டு 8:30 மணி ஆனா நாங்க போய் அவங்க முன்னாடி நடிச்சு காட்டுறோமா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டிவி ஆன் பண்ணுறது தான், அவ்வளோதான். ஏன்னா வரிசையாக பார்த்துட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா மூன்று முடிச்சு வந்து டிஆர்பியில் நம்பர் 1, கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே பார்க்குறதா வந்து ஒரு கணக்கு இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் எல்லாருமே நம்மளை பார்த்துருப்பாங்க இதில், இல்லையா? இருக்கிறதே ஒரு 7 கேரக்டர் தான். அதில் காமெடி பண்ணுற கேரக்டர் நான் அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்டேன். நான் அசோகனா பயங்கர ரெகுலர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்துச்சு இந்த சீரியல் வாய்ப்பு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி சத்யா சீரியல் நீங்க பண்ணிருந்தீங்க ஜீ தமிழ்ல, இப்ப சன்ல. இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? முன்னாடி ஜீ தமிழ்ல சத்யா பண்ணேன். சத்யாவை நல்ல ரீச் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டான ஒரு சீரியல்ல எதுவுமே கரெக்டா பிரேக் கிடைக்கல, அப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நமக்கு சன் டிவிக்குள்ள நான் நுழைஞ்சது வந்து புகழ் சார், நம்ம புகழ்னு ஒரு ஷோரன் இருக்காரு, அவர் தான் உள்ள கூப்பிட்டு வந்தார் என்ன.
உள்ள செலக்ட் பண்ணி அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்குள்ள நான் வந்தது காரணம் அன்பு சார், எங்கள் ப்ரொடியூசர் அன்பு சார். ஓகே, அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் அடுத்து வந்து இந்த கேரக்டரை நல்லா டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது வந்து டைரக்டர் நந்தன் சார். ஓகே, அவர் குமரன் சார் ரைட்ரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மாதிரி மோல்டு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இது கொஞ்சம் சிம்பிளான ரோல் தான். இது சும்மா ஒரு மருமக, வீட்டோட மாப்பிள்ளை, அத்தையை பார்த்தா அலறக்கூடிய ஒரு ஆள், அவன் ஒய்ஃபு பார்த்தா ஒரு பயப்படக்கூடிய ஆள், இதுதான் இருந்தது. இதை அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஹியூமர் நல்லா உள்ளே கொண்டு போனது நம்ம டைரக்டர் வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணார். பேசிக்காகவே கொஞ்சம் எனக்கு ஹியூமர் செஞ்சுருக்கறனால லேசாக அதுக்குள்ளே பூந்துட்டாங்க. ஓகே, ஓகே சார். இப்போ என்னன்னா என் ஒய்ஃப் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு ஒரு நல்ல ஓங்கி ஒரு வச்சாங்க. வீட்டுல சம்மந்தமே இல்லாம எதுவுமே நான் பண்ணல, திடீர்னு ஒரு தலையில ஒரு டம்முன்னு ஒரு அடி அடிச்சாங்க. ஷாக் ஆன என்ன அப்படின்னு முறைச்ச உடனே வந்து, என்ன நீங்க என்ன சீரியல்ல அந்த ஒய்ஃப் அடிக்கும் போது பயந்துட்டு ஓடுறீங்க, நான் ஒரு அடி அடிச்சா வந்து அப்படி திருப்பி முறைக்கிறீங்க அப்படின்னா, ஏமா அது வேற காசு கொடுத்து அடி வாங்குறோமா, இது அப்படி இல்லம்மா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு ஒய்ஃபை கஞ்சி விடுதாச்சு. இப்படி அந்த ரியல் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் மெர்ஜ் ஆகி வந்து வரும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நிறைய எல்லாருமே வந்து இதை பாராட்டக்கூடிய ரோலாக மாறிடுச்சு. ஓகே சார், இந்த சீரியல் ஃபேமிலி கூட இருக்கிற பாண்ட் பற்றி பேசலாமா? எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹீரோ நியாஸ், அவர் வந்து பயங்கர ஜாலி, பயங்கர ஜோவில் டைப்பு. ஆனால் நடிப்புன்னு உள்ளே இறங்கிட்டாருன்னா ரகலை பண்ணிடுவார் பயங்கரமாக. ஸோ எக்ஸ்ட்ராடனரி நடிகன் நியாஸ். உண்மையாகவே அவர் எனக்கு பல விதங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஓகே, ஆமாம், அவர் ஒர்க் அவுட் பண்ணுறது, அவர் ஃபுட்டு டயட்டு, இதை எல்லாத்தையும் நான் பார்த்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அந்த லெவல் இல்லாட்டியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவர் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். உடம்பு பார்த்து டக்குன்னு என் கேரக்டர் கூட, அவர் ஃபைட்டுகள்லாம் இருக்குது, என் கேரக்டர் கூட சில நேரங்கள் வந்து கீழே விழுகிற மாதிரிலாம் இருக்கும், திடீர்னு ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி இருக்கும். ஒரு வேலி முன்னாடி இந்த காம்பவுண்ட் வேலி அப்படியே போதையில் வந்து அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரி என்னமோ அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ உடம்புக்கு ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா? ஃபிட்டாக இருந்தால் தான் டக்குன்னு உழுந்து எந்திரிக்க முடியும், உளுந்து எதுவும் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட், அதனால ரெகுலர் ஒர்க் அவுட் நான் போயிடுவேன். இதுக்கு காரணம் வந்து அவர் தான், நியாஸ் தான். அதே மாதிரி சுவாதி வந்து செம்ம சூப்பர் கேரக்டர். உண்மையாகவே பர்ஃபார்மன்ஸும் சரி, ரியல் லைஃப்லையும் சரி, நல்லா அற்புதமான கேரக்டர். பர்ஃபார்மன்ஸ் பின்னிடுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பேரை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா ஷூரா. இந்த பேர் எல்லாருக்கும் பிடிச்சி வச்சுங்க. உண்மையாவே ரொம்ப பெரிய ஹிட் பேர், அவ்வளவுதான். மாமியார் பத்தி பேசணும் நிச்சயமா. அடுத்து சுந்தரவள்ளி மாமியார் பிரீத்தி மேம், அவங்க டெரரு பயங்கர. அவங்க வந்து அவங்களோட சின்சியாரிட்டி, டெடிகேஷன் வந்து வேற லெவல். ஏன்னா காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி ஈசிஆர்லேருந்து கிளம்பி வருவாங்க. பார்த்தீங்க எவ்வளோ தூரம் வந்து அதெல்லாம் நான் கேட்கும்போது, அவங்க பேசுறது கேட்கும்போதே நமக்கு இன்னும் நம்ம உழைக்கணும், நாம சீக்கிரமா எந்திரிக்கணுன்றதெல்லாம் இல்லை. அவங்க 4:30 மணிக்கு எந்திரிச்சு அங்கிருந்து இங்கே வந்துடுவாங்க டைமுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ அதே மாதிரி டைலாக்லாம் ஒரு டைம் சொன்னால் அப்படியே மைண்டில் ஏற்றி அப்படியே அடிச்சு கிளப்பிடுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமான டெடிகேட்டிவ் ஆர்டிஸ்ட் அவங்க. அதே மாதிரி பிரபு சார் மாமா, அவர் பயங்கர ஜோவியல் டைப். எங்களுக்கு நாங்கள் தான் நாங்களாம் ஒரே ரூம்ல இருப்போம், செம்ம கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு, ஜாலியாக பேசுவார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவர் எது வேணா, நம்ம எந்த டவுட் வேணா அவர்கிட்ட கேட்கலாம், ஒரு அரசியல்லையும் கேட்கலாம், ஒரு விளையாட்டுலையும் கேட்கலாம், எது வேணா, எல்லாமே சினிமா எல்லாமே கலந்து கட்டுவார் மனுஷன். ஸோ அப்படிப்பட்ட ஆள் அவரு. என் பேர் வந்து மாதவி. அவங்க தான் உண்மையாவே காம்பினேஷன் உண்மையாவே நல்லா அமைஞ்சு வர்றதுக்கு அவங்க ஒரு மெயின் காரணம். ஓகே, பயங்கர சப்போர்ட்டிவா, எந்த ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாங்க. அவங்க சப்போர்ட் இருந்தாதான் எல்லாம், அவங்க சப்போர்ட் இருந்தனால தான் அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி வடிவேல் கோவை சரலா மாதிரி அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். கெமிஸ்ட்ரி வந்து அவங்க கிட்ட இருக்கு. அது வெளியில சொல்றாங்களா சார்? இப்போ வெளியில நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க சார். அந்த வடிவேல் கோவை சரலா பேரை நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ண சொல்றாங்க. வெளியில சொன்னவங்க இருக்காங்க சார், அந்த பேர் மாதிரியே இருக்கு சார் சீரியல்ல உங்க பேரு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. ஓகே, நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பீங்க? ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல உங்க பேர் பத்தி எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பயந்து நீங்க பண்ற விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பீங்க? ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து நான் எல்லாரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்கு எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, தடைகள் ஒன்றும் கிடையாது, இது இல்லை, எல்லாம் ஃப்ரீயா இருப்போம். எல்லாருமே நல்லா பேசுவாங்க, யாருக்கிட்டமே எந்த ஈகோவும் இல்லைங்க. ஈகோ இல்லாம பழகிறது தான் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு பயங்கர ப்ளசண்டா இருக்குதுன்னா. நம்ம ஒரு சில ஸ்பாட்டுக்கு போறதுக்கே சங்கடமா இருக்கும், என்னடா அது, ஐயோ இங்க போனா அந்த ஒரு 7:30 இருக்குமே அப்படின்னு தோணும்ல. இங்க அப்படி இல்லவே இல்லை. நம்ம கிளம்பி வரும்போது சந்தோஷமா எங்கேயோ ஒரு பிக்னிக் போற மாதிரியே அந்த மூட்ல தான் வருவேன். நான் கார் எடுத்துட்டு அப்படி வந்தேன்னா இங்க வந்ததுல அப்படியே ஹாப்பியா ஜாலியா சூப்பரா இருக்கும். சார், சினிமால இத்தனை வருஷம் பயணம் ஓடி இருக்கு அப்படிங்கும் போது
இயக்குனராகணும் ஆசையோட நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு ஓடிட்டு இருந்திருக்கும், நமக்கு எப்படியாச்சும் ஒரு அடையாளம் கிடைக்கணும்பா, சினிமாவில் நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா டிவி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி இருக்கு. இப்ப குறிப்பிடும்படியா 3 முடிச்சு உங்களுக்கு எப்படியான ஒரு மரியாதையை தேடி தந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஷூரா, நான் வந்து உண்மையாவே சினிமாவுக்கு நான் வந்தது ஆரம்ப காலம் இருக்குல்ல, நான் கோயம்புத்தூர் நேட்டிவ். ஓகே. அங்கிருந்து நான் கிளம்பி வரும்போது வந்து எனக்கு நடிகனாகணுன்ற ஆசை இருந்தது. ஓகே. வரும்போது வரும்போது நடிகனாகணுன்ற ஆசை தான் இருந்தது. ஆனா இங்க வந்தா இங்க சூழல் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா இங்க வந்து நடிகனாலாம் அப்படிலாம் டக்குன்னு வந்து நின்ற முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச அடுத்த செகண்டே வந்து நம்ம மாற்றிக்குவோம், ஏன்னா ரூட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உதவி இயக்குனர் ஆனேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. கொஞ்சம் உதவி இயக்குனராக சீன் சொல்ல முடியும் என்னால். அப்படி டிஸ்கஷன்லாம் போகும்போது நிறையா நல்லா சீன் சொல்ல பிடிச்சிருச்சு. புது இயக்குனர்கள் வந்து கூப்பிட்டு போவாங்க என்ன, அவங்க ஒன்றும் பெரிய பணமெல்லாம் தர மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் போடுவாங்க. அந்த சாப்பிட்டுட்டு வந்து சீன் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அதில் ஏதாவது சின்ன சின்ன ஹியூமர் சொல்ல அவங்களுக்கு பயங்கரமாக அது பிடிச்சி, பரவாயில்லையா பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது தான் நான் விக்ரமன் சார்கிட்ட இன்டர்வியூவில் உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணிட்டேன். உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பழைய நடிகன்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு எனக்கு. ஓகே. அது வேணா, நம்ம இதில் போயிடுவோம், நம்ம டைரக்டராக முதல்ல ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. எண்ணம் வந்து அந்த ஒரு இதில் ட்ராவல் போயிட்டே இருக்கும்போது நிறைய இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணேன். விக்ரமன் சார் ஆகட்டும், கேபி சார் ஆகட்டும், ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சமுத்திரக்கனி சார், சுசீந்திரன் சார், இப்படி நிறைய இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு படம் பண்ணுறதுன்னு முழு மூச்சோட இறங்கி, அதாவது இயக்குனராக நம்ம வெளியில் தெரியணும், ஓகே, அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அப்படியே ட்ராவல் பண்ணேன். ஓகே. ஆனால் நடந்ததெல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள். அடுத்தடுத்து ஆஃபீஸ் போட்டால் அடுத்தடுத்து ட்ராப்பு அப்படி இப்படின்னு போய் ஒரு படமே பாதியில் நின்றுச்சு வேறு, நான் டைரக்ட் பண்ண படம். ஓகே. இது வரைக்கும் எத்தனை தடவை ஆஃபீஸ் போட்டு அந்த மாதிரி? 5 முறை ஆஃபீஸ் போட்டேன். 5 முறையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பிக்கையோட தான் நம்ம பண்ணுவோம். ஒரு கதை சொல்கிறோம், கதை ரொம்ப பிடிச்சி போய் தான் அவங்க அட்வான்ஸே கொடுப்பாங்க. ஆமாம், ஆஃபீஸ் போட்டு அதுக்கான ஆஃபீஸ் போட்டு தருவாங்க. ஆஃபீஸுக்கான செலவுகள் மாதம் வந்து அஸ்டினேட்டர், நான் ஒரு 5 அஸ்டினேட்டர் வச்சுட்டு நான் கதையை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏற்கனவே நம்ம கதை இருக்கும், இருந்தாலும் டைலாக் எழுதுது அது இதுன்னு அடுத்த கட்டத்துக்கு போவோம்ல, அது மாரி ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு இருப்போம். ஆமாம், மெருகேற்றிட்டே போயிட்டு இருப்போம். இந்த நேரத்தில் லொக்கேஷன் பார்ப்போம், சாங் ரெக்கார்டிங் பண்ணுவோம், அப்படி எல்லாமே நடக்கும். இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ப்ரொடியூசர் வந்து பின்வாங்கிடுவார். காரணம் என்னன்னா ஃபினான்ஷியல் தான். காமெடி பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மள அங்கே சீரியலோ படமோ அங்கே வந்து நம்மளை காமெடி பண்ணி பேசுவாங்க, நம்மளை கலாய்ப்பாங்க, நம்மளை நையாண்டி பண்ணி பேசுவாங்க, நம்மளை இகழ்ந்து பேசுவாங்க. வெளியிலேயே அந்த பார்வை வந்து தொடரும். அது நமக்கு வந்து உளவியல் ரீதியாக சில பாதிப்புகள் உண்டாக்கும். அதனால காமெடியை வந்து அவ்வளோ ஈஸியாக எதுவும் பேசிடாதீங்க, காமெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வெளியில் இந்த மாதிரி நம்ம காமெடினா பண்ணதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? அது நீங்கள் சொன்னது உண்மை. அது என்னன்னா, ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க, சீரியஸான ரோல் பண்ணுறவங்க விட காமெடி ரோல் பண்ணுறவன கொஞ்சம் கீழே பார்ப்பாங்க, இகழ்ந்து பேசுகிற ஒரு விஷயம். ஆமாம், அது அவனை வந்து இப்போ உதைப்பாங்க திடீர்னு. இப்போ செந்திலே இருக்காரு சினிமாவில், அவர் அவ்வளோ காமெடி பண்ணுவார், ஆனால் அவர் அடி வாங்கிட்டு தான் இருப்பார். அப்போ வந்து அவங்க சார்ந்தவங்களுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக கூட இருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு உளவியல் ரீதியாக சில பயம். ஆமாம், அது வந்து அவங்க சார்ந்தவங்களுக்கு என்னடா நம்ம அப்பா நம்மளோட அண்ணன் அடி வாங்குறாரு, எங்கே பார்த்தாலும் அடி வாங்குறாரு, திட்டு வாங்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதை வந்து இவங்களுக்கே ஏற்றி விட்ருவாங்க மைண்டில், அந்த நடிகனுக்கே. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடி வாங்குறீங்க, நீங்கள் போங்க, நீங்களும் இப்படி கெத்தா நிற்க வேணாமா அப்படின்னு சொல்லி இவன் மைண்ட்லேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பாடம் வந்துடும். ஆமா இல்லை அப்படின்னு. அது இயற்கை தான், இயற்கையான விஷயம்தான். ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் ஒரு இதுதான். ஏன்னா லைவாக இருந்தால் கூட அதெல்லாம் மைண்ட்லேருந்து நம்ம தூக்கி வீசணும். நம்ம சினிமாவில் சீரியல்லையோ எல்லாம் எப்படி ஒரு சீரியஸான ரோல் பண்ணுறாரோ அது மாதிரி காமெடின்னு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான். மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, சீரியஸை பார்க்குற மாதிரி காமெடியும் ரசிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் காமெடிக்கு இன்னும் கனெக்ட் ஆகுறாங்க அதிகமாக. காமெடின்னு கூட நல்லா கனெக்ட் ஆகிடுவாங்க. ஒரு சீரியஸ் ரோல் பண்ணிட்டு இருக்கிறவரை விட காமெடின்னா பிடிக்கும் ஜனங்களுக்கு. எங்கே போனாலும் நம்ம ஃப்ரெண்டுங்கிற மாதிரி பார்த்து பேசுவாங்க, கை கொடுப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுவாங்க. ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி. அது காமெடினுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பர்சனலாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, அதை கம்பேர் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரி? கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அவன் நிறைய எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எவ்வளோ, என்னையா நீ போராளியில் அப்படி ரோல் பண்ண, நிமிர்ந்து நில செம்ம ரோல் பண்ண, தொண்டனில் போலீஸ் மிரட்டின மீசையை முறுக்கி விட்டுட்டு இப்போ என்னமோ சொம்படிக்கிற மாதிரி வந்து அத்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. ஆனால் நான் மனசுக்குள்ள நினைப்பேன், நான் அது ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என்னுடைய அனுபவம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால் வந்து அது நான் ஃபீல் பண்ணுறதில்ல. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் தான். ஏன் நடிப்பு ஒரு வேஷம் தான் இது. ஒவ்வொரு வேஷத்தில் நம்ம அந்த மாதிரி மாறி காட்டணும். ஓகே, அதான் நடிகனுக்கு சேலஞ்சு.
சார் இப்போ சினிமாலேருந்து சீரியல் பக்கம் ஒருத்தவங்க வராங்கன்னா எப்பயும் ஒரு விஷயம் சொல்லப்படும், ஏன்பா சினிமாவில் வாய்ப்பு இல்லையா, அதனால சீரியல் பக்கம் வந்துட்டீங்களா அப்படின்றது சொல்லப்படும். ஆமா, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்லயே கேட்டாங்க. வீட்டில் மிஸ்ஸஸோட ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. அவங்க வந்து என்னை சினிமாவில் அவ்வளோ ரசித்தவங்க. நான் வந்து சீரியலுக்குள்ளே வரும்போது பார்த்தா, என்னாச்சு இதே நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை, சினிமாவில் வாய்ப்பு இல்லையா, சீரியலுக்கு வந்துட்டாரு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு காது படவும் சிலது கேட்டிருக்காங்க, ஏன் சீரியல் பண்ணுறீங்க. அவங்க வேற மாதிரி கேட்பாங்க. ஏன் முன்னாடி கேட்கும்போது, ஏன் சீரியல் வேணாமே, சினிமா தானே நல்லாயிருக்கும், உங்களுக்கு சினிமாவே பண்ணுங்க, சீரியலை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பொதுவாக என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கணும். அது வந்து சினிமாவாகட்டும் சீரியல் ஆகட்டும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 4 நாள் 5 நாள் ஒர்க்கு தான் வரும். சில பேருக்கு, பல நடிகர்களுக்கு அப்படி தான் வரும். 5 நாளில் அந்த மாதத்துக்கான சம்பாதிச்சிடுவாங்க. ஆனால் மீதி இந்த 25 நாள் இருக்குது பாருங்கள், அது நமக்கு வெறுப்பாக இருக்கும். என்னடா பண்ண போகிறோம் நம்ம, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் இப்போ சீரியல் வந்து நான் வந்து இப்போ எனக்கு 30 நாளும் பிஸியாக இருக்கேன். நான் எனக்கு 15 நாள் சீரியல் போகுது, டப்பிங் இருக்கும், டப்பிங் வேலைகள் அது இருக்கும். படத்தில் ஒரு 4-5 நாள் கொடுத்துருவேன். இப்போ நான் 2 ஒன்றா தான் மேனேஜ் பண்ணுறேன். ஆனால் இப்போ இந்த ஒரு 3 மாசமா பயங்கர பிஸியாக போடுறதுனால எதுவும் பண்ண முடியல. இந்த சீரியல்ல போகுது. ஏன்னா சங்கமம் போச்சு. சங்கமத்துக்கு அப்புறம் 1 hour எபிசோட் ஆயிடுச்சு. இப்போ 2 மாசமா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போகுது. மாதம் பூரா வேலைங்கிற மாதிரி இருக்கு. அதில் நல்லா தான் இருக்கு. ஓகே, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது கேமரா முன்னாடி நின்றுட்டே இருக்கணும். நடிகன் கேமரா முன்னாடி நின்றுட்டே இருக்கணும், விதவிதமான டைலாக்களை பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம செதுக்கிட்டே இருக்கணும், நம்ம ரெஸ்டே எடுக்கக்கூடாது. நிச்சயமா. இப்போ கடந்த சில வருஷமா சினிமாவில் ஒரு மேஜிக் நடந்துட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத பெரிய இயக்குநர்கள் வந்து நடிக்கிற மாதிரி அவங்க பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மேஜிக் இப்போ சீரியலையும் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்கல, நம்ம சீரியல்ல அகத்தியன் சாருமே நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ நீங்க விக்ரமன் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா அங்க காதல் கூட எந்த மாதிரியான படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது ஏதாச்சும் ஒரு அப்பயே உங்களுக்கு ஒரு பழக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் அகத்தியன் சார் கூட. எப்ப இருந்து அவர் உங்களுக்கு பரிச்சயம், இப்ப திரும்ப சீரியல்ல அவர் மீட் பண்றது அப்படின்றது? இல்ல நான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நான் அகத்தியன் சார் பழக்கம் இல்ல. ஓகே, அவருடைய படங்கள் மூலம் தான் அவரை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சார், நீங்க அந்த டைம்ல வேலை பார்த்திருக்கீங்க அப்படிங்கும் போது 2 பேரும் பீக்ல இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. ஆமா, அது உண்மைதான். அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இதே வான்மதி இன்னும் ஒரு படம் பண்ணேன். ஓகே, அந்த படத்துல நான் அப்பதான் ஆரம்ப காலம் உள்ள வந்து அந்த படத்துல உதவி இயக்குனரா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அகத்தியன் சார்ட்ட வேலை பார்க்கறதுக்கு, அகத்தியன் சார் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்தது. அது வந்து வேற ஒருத்தர் மூலம், வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மூலம் எனக்கு வந்தது. போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் சொல்லிட்டே இருக்காரு, நாளைக்கு போவோம் போய் பார்த்துருவோம். திடீர்னு அவரு ஆளை காணோம். ஒரு ஆளை திடீர்னு காணோம். ஒரு போன்லயும் பிடிக்க முடியல. அப்படி காணாம போயிட்டாரு அவரு. ஒரு நபர். அது அந்த டைம்ல நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ அகத்தியன் சார் கிட்ட போய் ஜாயின் பண்ணலாமே, பெரிய விஷயமாச்சு அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அது நடக்கல. அப்புறம் விக்ரமன் சார் கிட்ட அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். அது அகத்தியன் சார் கிட்ட நான் சொல்லலை. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் நேர்ல நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அற்புதமான மனுஷர். உண்மையாவே அவ்வளோ பெரிய இயக்குனர் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா டவுன் டு எர்த்தா இருப்பாரு. ஓகே, அவர்கிட்ட கன்வே பண்ணீங்களா உங்கள்கிட்ட உதவி இயக்குனரா சேர வேண்டிய? அதை மட்டும் நான் சொல்லல. இன்டர்வியூல வரும்போது இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை சொல்லிருக்கலாமே அவர்கிட்ட அப்படின்னு. அது சொல்லல. ஓகே சார், நீங்க டிவில தான் ஃபர்ஸ்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம். டிவில அசிஸ்டன்ட் டைரக்டரா கனி சார் கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. எந்த சீரியல்ல இருந்து ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலா சமுத்திரகனி சார் கிட்ட நேரடியா சீரியல் ஒர்க் பண்ணல, நான் மூவில தான் ஒர்க் பண்ணேன். சீரியல்ல அவரு சுந்தர் விஜயன் சார் கிட்ட அவர் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்பதான் போய் உள்ள போய் ஜாயின் பண்றேன். அங்க ஒரு 1 year பக்கமா இருந்தேன். அந்த டைம்ல தான் அவர் எனக்கு பழக்கம், சமுத்திரகனி சார் பழக்கம். ஆனா அவர்கிட்ட நீங்க சீரியல்ல ஒர்க் பண்ணல? சீரியல்ல ஒர்க் பண்ணல, மூவில தான் ஒர்க் பண்ணேன். நிறைஞ்ச மனசு, அப்பா. ஓகே, இந்த படங்கள்ல கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிட்டேன். கண்டிப்பா எனக்கு பயங்கரமான அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைஞ்ச மனசுல கிடைச்சது. ஏன்னா நான் ஒரு கோஆர்டினேட்டரா முதல்ல அவர் விக்ரமன் சார் ஒர்க் பண்ணிட்டு இவர் போனது, இவர் ரொம்ப க்ளோஸ்ன்றனால அப்படி கோஆர்டினேட்டர் ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாரு எனக்கு. நான் அது அந்த இடத்துக்கு போறதுக்கு இன்னும் 5-6 வருஷம் ஆகணும். ஆனா வந்து முன்னாடியே கொடுத்துட்டாரு, டீ தானே கோஆர்டினேட்டர் வாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படி போனது. கேப்டன் சாருக்கு வந்து டைலாக் சொல்லி தந்தது, டைலாக் இது பண்ணது, ரொம்ப நல்ல அற்புதமான மனுஷன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நான் பார்த்த சினிமா ஹீரோக்கள்ல மிகச்சிறந்த மனுஷங்கிறது அவர் தான். எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி பழகுவார். ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சாப்பாடு போடுறோம், அவங்களையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். எந்த ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு மனுஷன் அவர் கேப்டன் சார். அதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன். அந்த
அந்த ஏற்பட்ட அந்த அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து பழகின விஷயத்த. அதுக்கு முன்னாடி நான் வானத்தை போல ஒர்க் பண்ணியிருக்கேன். வானத்தை போல அசிஸ்டன்ட் ரைட்டர், ஆமா. புதுசு கிளாப் அடிக்கிற பயந்துட்டே போய் கிளாப் அடிப்பேன். அப்போ இப்போ வந்து நிறைஞ்ச மனசுல வந்து பேடு பிடிச்சி அடுத்துக்கு ஒன்று ஏன்னா இப்போ பயங்கரமா பாராட்டுவார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே. டைலாக்லாம் சொல்லி டைலாக்லாம் வந்து சில நேரங்களில் வந்து கரெக்டாக நீ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அந்த ஒரு வழி மட்டும் அப்படி சொல்லு அப்படிம்பாரு. ஓகே. நான் ஓகே சார் சொல்லி ஒரு டைலாக் பேசிட்டு இருப்பாரு, நான் கரெக்டாக ஒரு இடத்துல பாறையில எங்கேயாவது பதுங்கிட்டு படுத்துட்டு இருப்பேன். கரெக்டாக அந்த இடம் வரும்போது நைஸாக வந்து அந்த இடத்த மட்டும் அப்படி எடுத்து கொடுப்பேன், அப்படியே ஆரம்பிச்சிருவாரு. ஓகே. அப்படி அந்த மாதிரி பயங்கர ஒரு இது. ஓகே. உங்க வளர்ச்சியை கம்பேர் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு? ஏன்னா வானத்தை போல நீங்க அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, கிளாப் போர்ட் அடிக்கிற அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது அப்படி கட் பண்ணா இங்க நிறைஞ்ச மனசுல வந்து நீங்க கோ டைரக்டர் ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்க வளர்ச்சியை கம்பேர் பண்ணி ஏதாச்சும் ரொம்ப பாராட்டினாரு. பரவாயில்ல, நல்லா இது பண்ற, நீ வா, நீ ஒரு நாள் எனக்கு நான் வந்து கதை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா போய் கதையை ஒன்று ரெடி பண்ணேன். ஓகே. கேப்டனுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி அவர்கிட்ட போய் சொன்னது எல்லாமே வந்து நடந்தது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது மூவ் ஆகலை. ஓகே. இவங்க கேப்டன் சார்கிட்டவே அவரோட வீட்டுக்கு போய் ஸ்கிரிப்ட் சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போ கூட, டேய் பரவாயில்ல, நீ சின்ன பையன், நீ வந்து அவ்வளோ பெரிய கதையை கொண்டு வந்து சொல்ற அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அது போகல, அப்புறம் வேற மாதிரி டிராவல் ஆகி போயிடுச்சு அது. ஓகே. ஓகே. இப்போ சமுத்திரக்கனி சார் கூட நீங்க நெருங்கிய நண்பராக இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, அவர் கேபி சார் கூட கண்டிப்பா க்ளோஸா இருந்திருக்காரு அப்படிங்கும்போது நீங்க அவர்கிட்ட கேபி சார் கிட்ட பேசுற வாய்ப்புகள், ஏன்னா நம்ம சின்ன வயசுல அவரோட படங்கள் பார்த்து நீங்க வளர்ந்துருப்பீங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அவரை பார்த்து பேசின விஷயங்கள் அப்படின்றதுலாம் நடந்திருக்கா? ஆமா, நான் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணனே. ஓகே. என்ன சமுத்திரக்கனி சார் மூலம் ஒரு படம், அவரோட கடைசி படம் பொய்ங்கிற மூவி. ஓகே. பொய்ங்கிற மூவில சமுத்திரக்கனி சார் கோடேட்டரா ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ நான் ஊர்ல இருக்கேன். அப்போ வந்து என்ன பண்றது, வேலை இல்லாம பிரகாஷ் ராஜ் சார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, ஆமா டூயட் மூவிஸ், பிரகாஷ் சார் ராஜ் ப்ரொடியூசரு, சமுத்திரக்கனி சார் அதுல கோடேட்டரா ஒர்க் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ரொம்ப வருஷம் பழக்கம், அவரோட குருநாதர் அவர் தான். அந்த சமயத்துல நான் வந்து சமுத்திரக்கனி சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, அதுல உதவி இயக்குனர் வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு. கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் ஊர்ல இருந்தேன், கிளம்பி வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. உடனே என்ன கிளம்பி வந்து இங்கே வந்தால் அடுத்த நாள் கூப்பிட்டு போய் நிற்க வச்சிட்டாரு கேபி சார் முன்னாடி. சார் ரொம்ப நல்ல பையன், அருமையான உதவி இயக்குனர், அற்புதமான உதவி இயக்குனர், ரொம்ப பிடிக்கும், தெளிவாக இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே அவர் பார்த்துட்டு பேசினார். உடனே ஓகேன்ட்டார். ஓகே. அப்படியே ஒர்க் பண்ணேன் கிட்ட 50 நாள் இதில் ஸ்ரீலங்காவில் 50 நாள். ஓகே. ஷூட்டு இங்கே ஒரு 20 days ஷூட்டு சென்னையில். பொய் படம், உதயகிரண், விமலா ரமன் இவங்கெல்லாம் நடித்த படம். படவா கோபி அதில் இன்ட்ரோ ஆனார் காமெடியனா. ஸோ அப்படி ஒரு படம், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதில். கேபி சார் கூட பக்கத்தில் நின்று பார்த்து அவர் சொல்லித்தர சீனை ரசித்து எப்படியெல்லாம் நடிப்பு சொல்லித்தராரோ அதெல்லாம் பார்த்து பக்கத்தில் நின்று பார்க்குற அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சது எனக்கு. ஏன்னா நான் அவரோட பயங்கரமான ஃபேன். நான் அவருடைய படங்கள் ரொம்ப அதாவது ஆக்சுவலாக நம்ம காலகட்டம் இல்லை, பழைய இதுதான். ஆனால் விக்ரமன் சார் இருக்கும்போது நான் பழைய படங்கள் பார்க்க பழகிட்டேன். ஓகே. விக்ரமன் சார் வந்து சொல்லுவார், பழைய படங்கள் பாருங்க, அது நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை வந்து இப்போ கொஞ்சம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. அப்படின்னு சொல்ல இப்போ நாங்கள் டெய்லி படம் பார்ப்போம். பழைய படங்களை பார்த்து அவ்வளோ தொடர்கதை, அரங்கேற்றம், அவரோட படங்களை பார்த்து அவ்வளோ ஈர்ப்பு வந்துச்சு கேபி சார் மேலே. ஸோ அவர்கிட்டவே நம்ம ஒர்க் பண்ணுவோன்றதை நான் நினைக்கவே இல்லை. அது வந்து சமுத்திரக்கனி சார் தான் அது ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அவருக்கு எனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. அவருக்கு மொத்தமாக ஒரு பல நன்றிகள் சொல்லியிருக்கேன், இப்போவும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் மூலம். சமுத்திரக்கனி சாருக்கு நன்றி. பார்த்துட்டு பாருங்க. ஓகே சார், அவர் என்ன அட்வைஸ் கொடுத்தாரு கேபி சார் உங்களுக்கு? டைரக்ஷன் தான் பண்ண போறீங்க அப்படின்றது அவர்கிட்ட நீ உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணியிருந்துருக்கீங்க. சரி, டைரக்ஷன் பக்கம் இவர் என்னைக்கோ போவார் அப்படின்ற யோசிச்சு அவர் என்ன அட்வைஸ் கொடுத்தாரு உங்களுக்கு? ஆக்சுவலாக எப்பவுமே கேபி சார் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டார். ஓகே. அவருடைய விஷயங்கள் நம்ம பார்க்க நம்ம அது இப்போ எடுத்துக்கிறது தான். அதுலேருந்து ஒரு பாடமாக நம்ம வந்து அதை அவருடைய ஒவ்வொரு பேசுறதாகட்டும், ஒவ்வொரு நடந்து எப்படி சின்சியராக வந்து அந்த டைம்னா அந்த டைம் தான். காலைல வந்துடுவார், கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருவார். அதெல்லாமே இதை பார்க்க வந்து இது சொல்லித்தர வேண்டியது இல்லையா? அவரோட லைஃப்பை நம்ம பார்த்து நம்ம இதுதான் கரெக்டு, இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம இவர் மாதிரி ஆக முடியும், இவர் மாதிரி ஆக முடியாது, அவருக்கு பக்கமாவது கொஞ்சமாவது வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படி ஏற்படுத்துவார். தன்னால் வந்து அட்வைஸ் மாதிரி பண்ணாமல் தன்னோட செயலையே வந்து நமக்கு அட்வைஸ் மாதிரி காட்டிடுவார். ஓகே. ஓகே சார். சரி, இப்போ கனி சார் கூட நீங்கள் எத்தனை வருஷமாக நட்பாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் அதுக்கு நாடோடிகள் படம் பண்ணிட்டார், அதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நடிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு எப்போ தெரிய வந்துச்சு? ஏன் போராளியில தான் நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சு? இல்லை ஆக்சுவலாக வந்து நிறைஞ்ச மனசுலேயே அவர் நடிக்க வச்சாரு என்னைய. ஓகே. நிறைஞ்ச மனசுலேயே நான் ஒரு காமெடி ரோல் பண்ணேன், சின்னதாக 2 சீன் வருவேன் ஃபோட்டோகிராஃபரா. ஓகே. ஆமாம், அந்த ஊரில் ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு அவள் முதல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி கிளம்பி போவான்.
அந்த ஊர்லயே படிக்காத ஒரு ஊரு, அந்த ஊரே சேர்ந்து அவளை படிக்க வச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. அந்த பொண்ணு கிளம்பி போறா அப்படிங்கும்போது அப்புறம் நான் வருவேன். ஒரு பஸ் வந்து நின்றுருக்கும். அந்த பஸ் முன்னாடி வழி அனுப்புறதுக்காக வந்து எல்லாருமே கேப்டன், ஹீரோயின், அத்தனை கேரக்டர், அத்தனை பேர். வெங்கட் பிரபுலாம் நடிச்சிருப்பாரு அதில். ஓகே. வெங்கட் பிரபு நிறையா அந்த டீமே வந்து நிற்கும் அந்த பொண்ணை வழியை அனுப்புறதுக்கு. இப்போ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். இது கொஞ்சம் பீரியட் படங்கிறனால இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த பிளாக் இதை போத்திக்கிட்டு பண்ணுவோமே, அதை தூக்கிட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுப்பேன். எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்பேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அதில் 2 குடிகார பசங்க இருப்பாங்க, குடிகாரங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் என்னை கட்டி வச்சு அருவாலையே கட்டி வச்சிருவாங்க லாக் பண்ணி. எங்கடா இதில் நாங்கள் எங்கடா இருக்கோம் சொல்கிறா அப்படின்னா, அந்த ஊரே நிற்கும். அதில் நாங்கள் எங்கடா இருக்கோம்னு சொல்கிறோம். அது போதை போட்டு அவனுங்க 2 பேரும் என்ன பிடிச்சி கலாட்டா பண்ணி அப்படி ஒரு காமெடி சீன் அது. அப்பவே என்ன நடிக்க வச்சார். எப்பயுமே ஒரு சிஷ்யனுக்கு ஒரு ஆசை இருங்க சார், குரு கிட்ட எப்படியாச்சும் ஒரு பாராட்டு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி. அப்படி நீங்க விக்ரமன் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் இந்த சீன்ல இந்த ஒரு ஆட் ஆன் போட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம சேர்த்து எப்படியாச்சும் அவரோட பாராட்டு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா? அப்படி நீங்க என்ன விஷயம் சேர்த்தீங்க, எப்படியான ஒரு பாராட்டு கிடைச்சது உங்களுக்கு, அதை பத்தி? கண்டிப்பா வானத்தை போல இன்டர்வியூல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் விக்ரமன் சார்கிட்ட. ஓகே. நான் வந்து உள்ள போகும்போது என்னை யாருன்னே அவருக்கு தெரியாது. ஓகே. அவரு மிகப்பெரிய இயக்குனர். உன்னிடத்துல என்னை கொடுத்து மாபெரும் ஹிட்டு கொடுத்துட்டு ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் வந்து ஆஃபீஸை போட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நான் வந்து கேள்விப்படுறேன், நம்ம சும்மா சுற்றிட்டு இருக்க ஒரு சீரியல் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஸ்கஷன்கள் போயிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்குங்க காலகட்டம், ஆரம்ப காலகட்டம். அப்போ ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, விக்ரமன் சார் வந்து உதவி இயக்குனர் எடுக்கிறாரு, ஒரு இன்டர்வியூ வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோன்னே, அப்படியா ஒரு எவ்வளோ பேர் வருவாங்க, சரி பரவாயில்ல போவோமே. அது குத்து மதிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் முரட்டுத்தனமாக போய் மோதுவோம்ல, சரி பார்த்துருவோம் அப்படி போனது தான். அப்படி போனால் அந்த வாசலில் வந்து 1000 பேர் நிற்கிறாங்க. ஐயோ மலைப்பாக இருந்தது. அப்போ வெளியிலிருந்து வந்து ஒரு 7 பேரை உள்ளே விட்றாங்க. அப்படி வந்து ஒரு விக்ரமன் சார் பார்க்குறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 7 பேரில் வந்து உட்கார்றேன். இந்த 7 சேர் இருக்குது, உட்காருங்க அப்படின்னு வரிசையாக உட்காந்து. ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுங்க, ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. எழுதிங்க கொஸ்டினை சொல்கிறாரு. எழுதுறோம். ஓகே, ஈவினிங் வந்துருங்க, இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படின்னா. அப்படி தான் முதல்ல பார்க்குறேன். இப்போ வந்து ஈவினிங் வரோம். அந்த 1000 பேர் 4 பேராக மாறிட்டோம். 4 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 4ல் ஒருத்தர் தான் வேணும்ட்டாங்க. அந்த இன்டர்வியூ அது ரொம்ப கடுமையான இன்டர்வியூவாக இருந்தது. அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படி போய் தான் வந்து அதுக்குள்ளே வந்தேன் நான். 1000 பேர்ல ஒருத்தரா நீங்க? ஆமாம், இன்னொரு 2 பேர் நானும் இன்னொருத்தர் 2 பேர் வந்தோம். கடும் போட்டியில் அவ்வளோ 2 பேரையும் ஏற்றுக்கிட்டாரு. அவரையும் பிடிச்சிருச்சு. நான் சொல்கிறதும் நான் எழுதின டைலாக் எல்லாமே பிடிச்சிச்சு. அப்பவே தான் அந்த பாராட்டினார். நல்லா இருந்தது. உங்களோட சில விஷயங்கள் வந்து டைலாக் ஆகட்டும், சீன் சொல்கிற விதமாகட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாராட்ட என்ன சொன்னார் அந்த சமயத்தில்? பாராட்ட என்ன சொன்னார் உங்களுக்கு? பாராட்டாதான். அவர் வந்து ரொம்ப பாராட்ட மாட்டார். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த சீனு. ஒரு சிலதை மார்க் பண்ணார். இந்த மாதிரி டைலாக் எழுதாதீங்க, கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, நெகட்டிவாக இருக்காது, எப்போவுமே பாசிட்டிவாக வந்து எழுதுங்க, பாசிட்டிவாக நம்ம பேசுகிறதே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் தான் முதல்ல சொல்லி கொடுத்தாரு. எது வந்தாலும் பாசிட்டிவாக வந்து யோசிங்க. வானத்தை போல படமே அப்படி தான் இருக்கும். ஆமாம், ஒவ்வொன்றுமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப எதிரிகள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க கதையில். பார்த்தீங்கன்னா இவங்களே தான் அடுத்தடுத்துன்னு ஒரு பாசிட்டிவாகவே போகும். ஓகே. ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் நிறைய இப்போ அவருடைய படங்கள் அந்த வானத்தை போலவே நிறைய இடத்துல டைலாக் சொல்லியிருக்கேன், டைலாக் எழுதி பாராட்டியிருக்காரு, நிறைய பாராட்டியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க உன்னை நினைத்துலயுமே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அவர் கூட. ஆமா, உன்னை நினைத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் வச்சு ஸ்டார்ட் பண்ண படம், அதுக்கப்புறம் சூரிய சார் போச்சு. இப்ப சமீபத்துல விக்ரமன் சார் ஒரு வீடியோ போட்டு அந்த படத்துல இந்த காட்சிகள்லாம் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி விஜய் சார் அந்த தாலாட்டம் சங்கீதம் பாட்டுல இருந்தது ஒரு ஃபுட்டேஜ் விட்டுருந்தோம். ஓகே, அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் நீங்க எடுத்திருந்தீங்க? இன்னொரு ஃபுட்டேஜுமே இருக்கு, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன விஷயங்கள் இப்போ ஷூட் 2 சாங் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இங்க பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது, இப்போ செம்மொழி பூங்கா பொட்டானிக்கல் கார்டன். அப்போ அதுல வந்து 2 நாள் முதல்ல ஷூட் பண்ணாங்க. எப்பவுமே சென்டிமெண்ட் வந்து ஒரு நாள் ஓட நிறுத்த மாட்டாங்க. ஒரு நாள் ஷூட் பண்ணாங்கன்னா அடுத்த நாளும் பண்ணிடுவாங்க. ஓகே, தொடர்ந்து 2 ஷாட்டாவது எடுத்துருவாங்க போய் அடுத்த நாள். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உன்னை நினைத்த அந்த தாலாட்டும் இதுலேயே வந்து ஒரு பிஜிஎம்ல வந்து விஜய் சார் வந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்டில் உட்காந்துட்டு விஜய் சார் வந்து கிட்டார் வாசிப்பார். அதை எடுத்தாங்க. நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி அதே தான் பொட்டானிக்கல் கார்டனில் எடுத்தாங்க. இது 2 நாள் போச்சு. இதுக்கப்புறம் ஹைதராபாத் போனோம். ஓகே, அங்கே என்ன சீன்? ஹைதராபாத்தில் ஒரு சாங் எடுத்தோம். அந்த சாங் வந்து எதுலேயுமே வரல, இது வரைக்கும் வரல.
தாலாட்டும் சங்கீதம் அதுக்கப்புறம் தான் பண்ணோம். அதுக்கு அது வந்து ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் சாங்னு ஒன்று. விஜய் இந்த சூர்யாவுக்கு உன்னை நினைத்துல இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வேற சாங் அது வேற song. இவருக்கு வேற சாங் இன்ட்ரோடக்ஷன் சாங். அங்கே ஹைதராபாத்தில் வந்து ஃபிலிம் சிட்டியில் ஹைதராபாத் ராமோஜி ராவில் தான் ஆரம்பித்தோம். ஃபுல்லாக அங்கேயே தான் ஹைதராபாத்தில் வேற இடங்களையும் எடுத்தோம். அந்த சாங்கு முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே வந்து மூணாறு போயிட்டு லைலாவும் விஜயும் வச்சு சாங்கு ஓகே ஓகே அந்த 2 சாங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 சாங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன ஏதோ அவங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து அந்த படம் அப்படியே நிற்கிது. ஓகே சார். அதுக்கப்புறம் அது ஒன்று சூர்யா நடிச்சு அதுவும் பெரிய ஹிட்டாக மாறிச்சு. ஓகே ஓகே சார். ஆனால் அந்த சீரியலில் உங்களுக்கு லோவான மூமெண்ட்ஸ் ஏற்படும் போது நீங்கள் அப்போ யோசிச்சிருந்தீங்களா, நம்ம ஏன்பா சீரியல் வந்துருக்கணும், பேசாமல் நம்ம சினிமாலே நடிச்சிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் லோவாக சீரியலில் ஃபீல் பண்ணும்போது ஒரு தாட் வந்திருக்கா? இல்லை, நான் சீரியலை லோவாக ஃபீல் பண்ணல. இன்னும் சினிமா இந்த ஒரு சீரியல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சினிமாவுக்கு போயிருந்தோம்னா நம்ம நிறைய படங்கள் பண்ணிக்கலாம். அந்த படங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 6-7 வருஷத்துல நான் ஒரு 40 படம் பக்கம் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துல இன்னொரு 30-40 படம் நடிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த படங்கள் வந்து என்ன ஒரு மேஜிக் பண்ணோம்னா, நம்ம திரும்ப அது வந்து டிவியில் போடுவாங்க, சன் டிவி, கேடிவி பார்க்கும்போது அங்கேருந்து எனக்கு ஃபோன் வரும் பல பேர்கிட்ட இருந்து. தொண்டன் போட்டிருக்காங்க அப்படிம்பாங்க, வெண்ணிலா கபடிகள் 2 போட்டிருக்காங்க அப்படிம்பாங்க, ஃபோட்டோ அனுப்புவாங்க, ஸ்டில் எடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு மகிழ்ச்சி நமக்கு. டிவியில் டெய்லியும் பார்த்து பாராட்டுறது ஒன்று. இது எப்பாவது டிவியில் போடுவாங்களே நம்ம படங்களை, பழைய நம்மளோட நடித்த படங்களை, அது அந்த மாதிரி போட்டு பாராட்டுறது அது ஒரு இது. ஒவ்வொரு தடவையும் பாராட்டுவாங்க. நிமிர்ந்து பார்த்தேன், என்ன இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து நிமிர்ந்து தாங்க செம்ம படம், உங்கள் லைஃப்பில் அருமையான படம் பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னு பாராட்டியிருக்காங்க எத்தனையோ வாட்டி. ஒவ்வொரு தடவை போடும்போதும் யாரோ ஒருத்தர் பாராட்டுவாங்க. அது சினிமாவுக்கு அந்த மேஜிக் இருக்குது. அப்போ நினைப்பேன் நான், என்னடா இது மூவியில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு நினைப்பேன். வேறு டைம் இருக்குது, ஓகே நம்ம சீரியல் பண்ணிகிட்டே இது நல்லா தான் இருக்குது, போயிட்டுருக்கு, இது போகிற வரைக்கும் போகட்டும், ஓகே இந்த வெற்றியை அனுபவிச்சுக்குவோம், அடுத்தது படத்தில் கால் வச்சு போவோம் ஓகே அப்படின்னு இருக்கேன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பரிணாமங்கள்ல நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.